ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீனி மேக்ஸ் சேனல். நம்ம இன்றைக்கி கனகாமர பூ தொடுக்கிறது எப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் பூ கட்டுற நூல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வசதிப்படுற எந்த நூல் வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா வாழை நாறு கூட எடுத்து நம்ம தொடுத்துக்கலாம். இப்போது நான் 100 கிராம் கனகாமர பூவும் பூ தொடுக்கிற நூலும் எடுத்திருக்கேன். இது எப்படி தொடுக்கிறதுன்றத நம்ம இப்போது பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மேலே 3 பூவு கீழே 3 பூ வச்சு நான் தொடுத்து காட்ட போகிறேன். கனகாமர பூ 100 கிராம்ன்றது நிறைய வரும். அதனால் கொஞ்சம் நிறைய சேர்த்து வச்சு கட்டும்போது நம்ம சீக்கிரமாக இந்த 100 கிராம் பூவை கட்டி முடிச்சிடலாம். உங்களுக்கு வசதிப்படுற மாதிரி நீங்கள் மேலே 4 பூவு கீழே 4 பூ கூட வச்சு கட்டிக்கலாம். நான் இப்போ மேலே 3 பூவு கீழே 3 பூ வச்சு ஒரு சுற்றிட்டு ஒரு நாட் போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் அடுத்தடுத்து கட்டிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அழகாக பந்து போல் மாலை கட்டினது போல் இருக்கும். முழுசாக நான் கட்டி காட்டுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கட்டி முடிச்சாச்சு. 100 கிராம் பூவை கட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். மாலை தொடுத்தது போல் அழகாக இருக்கும். கனகாமர பூ காகித பூ மாதிரியே இருக்கிறதுனால நம்மளுக்கு நீண்ட நேரம் தலையில் வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். வாசனை இருக்காது, நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. இருந்தாலும் இதை கோர்த்து இல்லைனா கட்டி வைக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் இன்றைக்கி முதல்ல 3 பூவு எடுத்து கட்ட ஆரம்பித்தேன். அப்புறம் நேரம் போக போக மேலே 4 பூவு கீழே 4 பூவுன்னு வச்சு கட்டி முடிச்சிட்டேன். நீங்களும் உங்கள் அளவுக்கு தக்கன இல்லை உங்கள் வசதிக்கு தக்கன எவ்வளோ பூ வேணுமோ அவ்வளோ பூவு நீங்கள் மேலே 2 பூ கீழே 2 பூ கூட வச்சு கட்டிக்கலாம். அது உங்கள் வசதிக்கு தக்கன நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்ஸில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.